எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இந்த யூடியூபை தலைப்பு என்னென்னா, வெறும் தலைப்பு இல்லைங்க, தலைப்பு மாற்றம். இதுதான் தலைப்பு. தலைப்பு மாற்றம், பெயர் மாற்றம். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு பேர் ஆல்ரவுண்டு மாஸ்டர் குணாலன்னு வச்சுருந்தேன். அப்புறம் இது ஒரு காரணத்துக்காக வச்சேன். நமக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் பேசிக் நாலேஜ் உண்டு. அப்படி தெரியாத சப்ஜெக்ட்னாலும் அதை பற்றி சிறிது படித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் உண்டு என்பதனால் எந்த சப்ஜெக்டை பற்றி வேணாலும் என்னுடைய சேனலில் பேசலாம். நான் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் பேசுவேன். இந்த குறுக்குப்பட்ட சமையல்னால் சமையல், ஜோதிடம்னா ஜோதிடம், அரசியல்னா அரசியல் அப்படின்னு இல்லாமல் பல்சுவையாக எல்லா இதுலேயும் பேசலாங்கிறதுனால தான் ஆல்ரவுண்டு மாஸ்டர்னு வச்சேன். இப்போ அது நீண்ட பெயராக இருக்கிற தொட்டு அதை பேரை மாற்றலான்னு கொஞ்சம் நாளாக ஒரு ஐடியா இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு என்ன பேர் வைக்கிறதுன்னு தோணும் பொழுது ஒரு பேர் வந்ததுங்க. அந்த பேர் தான் வச்சுருக்கிறேன். அந்த பேர் காரணம் ஏன் வச்சேங்கிறது தான் இந்த வீடியோட விளக்கம். ஈலவன் குணாலன் என்று பெயர் வைத்திருக்கிறேன் என் சேனலுக்கு. ஈலவன் குணாலன். ஈலவன் இன்னு வருதுல, ஈக்கு வர்ற பறக்கிற ஈக்கு வர்ற ஈலவன் குணாலன் வச்சுருக்கிறேன். இங்கிலீஷில் இன்னொரு போட்டு LAVAN ஈலவன் வரும். ஈலவன் குணாலன் அப்படின்னு போட்டிங்கனால நம்ம சேனலில் நீங்கள் அணுகிடலாம். ஏன் ஈலவன் வச்சேன்னா, ஈலவன்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈலவன்கிறது சுத்த தமிழ் சொல். இதில் பார்த்தீங்கன்னா ஈலவன்கிறதுல ஈழம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், ஈழத்தமிழர்கள் அப்படின்னு. அதனால் நான் ஈழத்தமிழர்களுடைய சார்பான பேசுகிறேன்னாலோ நான் ஒரு ஈழத்தமிழன்னு நினச்சிக்கிட்டாதீங்க. நான் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழன். எனக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அவர்கள் மேல் எனக்கு ஒரு அனுதாபமும் அக்கறையும் இருந்தது. ஒரு தமிழனுங்கிற முறையில் ஒரு அக்கறையும் அனுதாபமும் உண்டு. அவர்கள் இயக்கம் தோற்று போனதில் எனக்கும் மிகுந்த வருத்தமும் உண்டு. ஏனென்றால் உலகத்தில் எந்த விடுதலை இயக்கமும் தோற்றுப்போனதாக சரித்திரமில்லை என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இயக்கம் தோற்றுவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா, ஈழம் என்றால் பொன், தங்கம் என்று அர்த்தம். சரி, நான் ஈலவன் குணாலன் ஏன் வச்சுக்கலாம். ஈலவன் என்றால் நீங்கள் கூகுளில் போய் போட்டு பாருங்கள், விக்கிபீடியா இதெல்லாம் வரும். ஈலவன் என்ற சொல் கேரளாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த குறிக்கும் சொல். ஈழவர்கள் என்று அங்கே இருக்கிறார்கள், அவர்களுடைய சந்ததிகளும் இருக்கிறார்கள். ஈழவர்கள் என்பது ரொம்ப அட்வான்ஸ், முன்னேறிய ஜாதியினர். அவங்க அதில் பல பிரிவுகள் இருக்குது, பல ஸ்டேட்டஸில் இருக்காங்க. ஏழை பணக்காரன் இருக்காங்க. ஏழையாக இருக்கிற ஈழவர்கள் கல் இறக்கிறது மரங்களில். இங்கே எப்படி நம்ம சாணார்கள்னு சொல்கிறோம் கல் இறக்கிறதுக்கு, நாடார்கள்ங்கிறதுல மல்லிகை கடை வச்சு ஒரு பிரிவு வந்துட்டாங்க. கிறிஸ்தவ நாடார்கள் ஒரு பிரிவு வந்துட்டாங்க. திருநெல்வேலி பக்கம் போனால் சாணார்னு கருப்பட்டிலாம் தயாரிப்பாங்க, அவங்க பனைமரம் ஏறுவார்கள். அதை போல் கேரளாவிலே கல் இறக்குவது, தென்னங்கல் இறக்குறவர்கள் ஒரு தொழில் செஞ்சாங்க. கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க. மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க நல்ல வசதி படைத்தவர்கள் துணி வியாபாரம், பிஸ்னஸ்ஸு, வாணிகம் செய்தார்கள், விவசாயமும் செய்தார்கள். அதற்கு அப்புறம் மன்னர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். மன்னர்களாகவும் குறுநில மன்னர்கள் போலவும் ஜமீன்தார்கள் போலவும் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் கட்டுமஸ்தான உடலமைப்பு உள்ளவர்கள், கலரிஃபைட் பயிற்சியாளர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இதுதான் முக்கியம். கலரி பயிற்சியில் இவர்கள் தேர்ந்தவர்கள். அதனால் படைப்பிரிவுகள் படை தளபதிகளாகவும் மன்னர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிபெயர்ந்து திருநெல்வேலி பக்கம் நாடார்களாகவும் சாணார்களாகவும் ஆகிவிட்டார்களா என்று எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இவர்கள் ஒரு பிரிவினர் தான் இலங்கைக்கு சென்று அந்த காலத்தில் குடியேறினார்கள். அவர்கள் தான் ஈழத்தமிழர்கள் என்று வழங்கப்படுகிறார்கள். அதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா, கேரளாவில் உள்ள கோயில் அமைப்புகளை பாருங்கள். ஐயப்பன் கோயில், குளத்துப்புழா கோயில், சோட்டானிக்கரா, பகவதி அம்மன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அப்படி வீடுகளில் கூரை போட்ட மாதிரி அப்படி இந்த சைனா புத்த மடங்கள்லாம் இருக்கு பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இலங்கையிலையும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டிடக்கலை அமைப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஈழத்தமிழர்கள் தமிழை பேசும் விதத்தில் ஒரு ஒற்றுமை உண்டு. ஓவன்னு உச்சரிப்பாங்க. ஆமினி பஸ்ஸுன்னு நம்ம சொல்லுவாங்க, ஓமினி பஸ்ஸும்பாங்க. அதே மாதிரி கேரளாவிலையும் ஓமினின்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டு பேர்கிட்ட அந்த ப்ரொனன்சியேஷன் டயலெக்டிக்கல் ஒற்றுமை உண்டு. இதெல்லாம் பார்க்கும்போது இங்கிருந்து குடிபெயர்ந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஈழத்திலிருந்து இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்து கேரளாவுக்கு வந்தாங்கன்னு. அது எனக்கு ஏற்புடையதாக தெரியவில்லை. ஏனென்றால் ஈழத்திலிருந்து
ஒரு பிரிவு அந்த காலத்தில் குடிபெயர்ந்து வந்ததாக அந்த சரித்திரத்திலும் இல்லை, நமது சரித்திரத்திலும் இல்லை. அவர்கள் குடிபெயர்ந்தது இந்த ஈழத் தமிழர்கள் போராட்டத்தின் போது தான் உலகெங்கும் சிதறி போனார்கள். அதற்கு முன்பு இல்லை. ஆனால் சேர நாட்டிலிருந்து குடிபெயர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு சரித்திர சான்றுகள் உள்ளது. ஏனென்றால் சேரமான் ஒருவன் எகிப்துக்கு, அரேபியாவுக்கு போய் எகிப்துக்கு போய் அங்கே முஸ்லீம் மதத்தை தழுவிட்டார். அப்போ இங்கே மன்னர்களே இல்லாமல் ஒரே போட்டி கலாட்டா. அந்த கலாட்டாவில் பெரிய கலாட்டா நடந்து அங்கிருந்து குடிபெயர்ந்து புலம்பெயர்ந்து வந்தார்கள் தமிழர்கள். அவங்க ஆரல்வாய்மொழி கணவாய் வழியாகவும் விருதுநகர் இந்த பக்கம் வழியாக வந்தவங்கெல்லாம் அங்கே திருநெல்வேலி பக்கம் நம்ம தமிழன் வாயா சேர்த்துக்குவோம் அங்கே நாடு அரசன் இல்லாமல் ஒரே குழப்பம், உள்நாட்டு குழப்பம், கலவரமாக இருக்குன்னு சேர்த்துக்கிட்டதுனால தான் அவங்கள சேர்வை என்று பட்டம் அவர்களுக்கு. இங்கே வடக்கே பார்த்திங்கன்னா வட தமிழ்நாட்டில் ஆற்காடு, தென்னார்காடு, திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துலேருந்து உள்ளே நுழைஞ்சு வந்தவங்கள அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி வந்த சேரக்குடி மக்களுக்கு போர் தான் தெரியும். களரி ஃபைட்டு, போர் பயிற்சி. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, படையில் சேர்த்துக்கிட்டாங்க அந்த தொண்டை நாட்டு அரசர்கள். அதனால் அவர்களுக்கு படைக்கு முதல்ல அனுப்புவாங்க. படையில் முதல் வரிசையில் அவங்க அனுப்புவாங்க. நம்பால் பின்னாடி சாவட்டுமே, வந்தவன் முன்னாடி சாவட்டுமேனு கூட ஒரு இதாக இருக்கலாம். ஏன்னா இவன் கூலிக்கு வந்தவன் தானே, வெளிநாட்டில் சேர நாட்டிலேருந்து வந்தவன் தானே, இவனை முன்னாடி முதல் பலிகடாமல் இவனை அனுப்புடான்னு. அதனால் படை முதலிகள் என்பதால் இவர்கள் முதலியார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதே சமயத்தில் இந்த திருக்கோவிலூரில் திருக்கோவிலூர் மலையமான் மன்னர்கள் என்று இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். சிற்றரசர்கள் ஆகிவிட்டார்கள். மலை நாட்டிலிருந்து வந்தால் இவர்கள் மலையமான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதே போல் அந்த மலையமான்கிட்ட தான் ராஜராஜ சோழன் உடைய தாய் திருக்கோவில் மலையமானுடைய மகள் ராஜராஜ சோழனுடைய மனைவி. அதே போல் ராஜராஜ சோழனும் அங்கே ரொம்ப அட்டாச்சாக இருந்தார். இங்கே பார்த்திங்கன்னா சோழ நாட்டில் எல்லா பெண்களும் மலையமான் அரசர்கள்ட்ட தான் பெண் எடுக்கிறது வழக்கம் சோழ ராஜாக்களுக்கு. அவர்கள் பழையாறையில் சோழன் மாளிகை என்று சொல்லக்கூடிய பம்பப்படியூர் பக்கம் இருக்கிற இடத்துல அவர்களுக்கு தனி அரண்மனை வச்சு ராஜராஜ சோழன் கவனித்து வந்தார். இது நம்ம சரித்திர உண்மை. இங்கே என்ன பண்ணாங்கன்னாக்கும், சோழர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கும், இவங்க நம்பிக்கையானவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு கோட்டையில் ராஜா படையெடுத்து ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் கோட்டைக்கு வெளியில் போய் வெளிநாடுகளுக்கு போய் படையெடுத்து போகும்போது கோட்டையை பார்த்துக்கணும், தங்களுடைய பெண்களை பார்த்துக்கணும், நம்பிக்கையான ஆள்கிட்ட தான் ஒப்படைக்கணும். அப்போ இவர்கள்ட்ட ஒப்படைச்சாங்க. அதனால் நம்பிக்கையான கோட்டை 10 அகமுடையார் என்று அழைக்கப்பட்டார்கள். கோட்டை 10 அகமுடையார் என்று அழைக்கப்பட்டார்கள். அகமுடையார் வீட்டுக்குள்ளே இருக்கிற கோட்டைக்குள்ளே இருந்து காக்கிறவங்க, அதனால் அகமுடையார் என்று அழைக்கப்பட்டார்கள். கோட்டை 10 உள்ளே உட்கார்ந்தாங்க. இவர்கள் தான் பிற்காலத்தில் பேராவரணி இந்த பக்கம்லாம் போய் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இப்படி சேரல்குடி தான் இங்கே முக்குளத்தூரில் ஒரு பிரிவினரான அகமுடையார் அவர்கள் பட்ட சேர்வை என்று தெற்கையும், வட தமிழ்நாட்டில் முதலியார்கள் என்றும், நடு தமிழ்நாட்டிலே மேற்கிலேருந்து வந்த நடு தமிழ்நாட்டிலே இவர்கள் தேவர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அகமுடையார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கோட்டை பொத்தி என்று அழைக்கப்பட்டார்கள். கரிகால் சோழனுக்கு உதவியாக இருந்து கரை கட்டியதனால இரும்பிடர் தலைவர் என்றும் அழைக்கப்பட்டார்கள். இப்படி இது ஒரு சரித்திரம். எதுக்கு சொல்ல வரேன்னா, சேரர்கள் நாட்டிலிருந்து குடிபெயர்ந்திருக்காங்க, இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்ததாக. ஈழவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் தான் கேரள நாட்டில் இருந்த ஒரு முற்போக்கான ஜாதி. இன்றைக்கு அவர்கள் என்ன வாட்ட சாட்டமாக இருப்பாங்க. அதே போல் பெண்கள்லாம் அழகாக இருப்பாங்க, ஆண்கள் அழகாக இருப்பாங்க, பொன்னிறத்தில் இருப்பாங்க. இப்போ சாதாரணமாக கேரளா பொண்ணுங்க இப்படி தங்கம் மாதிரி தான் ஜொலிக்குது, கலரு தங்கம் மாதிரி தான் இருக்காங்க அவங்க. அப்படிங்கும் பொழுது அந்த காலத்தில் சொல்ல வேணும். அப்படிங்கும் பொழுது அவர்கள் பொன்னிறத்தில் இருப்பதால் ஈழவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். முன்னேறிய ஜாதி, ஃபார்வேர்டு கிளாஸ். இப்போ ஓபிசியாக இருக்கான்னு தெரியல, ஃபார்வேர்டு கிளாஸாக இருந்திருக்காங்க. ஏன்னா படைப்பயிற்சியில் உடல் கட்டுமஸ்தானவர்கள். அந்த கட்டுமஸ்தான உடலையும் அங்கே அமைப்பில் வைத்து கொண்டு இன்றைக்கி சர்க்கஸில் பெரும்பாலும் அவங்க தான் இருக்காங்க, ஈழவர்கள் தான். கேரளா சர்க்கஸ்லாம் இருந்தாங்க இப்போ என்ன சர்க்கஸ் நடிச்சு போச்சு. இந்த ஈழவர்கள் இன்னும் இதுக்கு இவ்வளோ விளக்கம் ஏன் கொடுத்துருக்கேன்னா, எனக்கு நேற்று என்னுடைய மேலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், உஜ்ஜா போர்ட்லேயும் ஆட்டோ ரைட்டிங்கையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இன்று ஒரு வார்த்தை என்று எனது தெய்வம் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறது, ஈழவன் என்று. ஈழவன் என்ற வார்த்தை அடிக்கடி ஏதாச்சும் ஒரு வார்த்தை எப்படி சொல்லுவாங்க, இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பாரும்பாங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்தோன்னா பல உண்மைகள் எனக்கு புலப்படும். ஈழவன் என்று சொல்லும் பொழுது இது இவ்வளவு விஷயம் எனக்கு வந்துச்சுங்க. அப்போ ஈழவன் என்றால் ஈழவர்கள் என்பது ஒரு இனத்தின் பெயர்.
என்பது. இங்கே எப்படி கல்லர், அகமுடையார், வெள்ளாளர் இருக்கு, அது போல். அப்போது ஏன் இது நமக்கு வரணும் அப்படின் பொழுது, நான் ஏற்கனவே என்னுடைய முற்பிறவிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். சிலப்பதிகாரமாக என் முற்பிறவின்னு. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது இன்னும் நல்லா புரியும். பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க ஒரு தடவை. என் முற்பிறவியில் எனக்கு மொத்தம் 5 பிறவி காளி சொன்ன வார்த்தை. எனக்கும் இயற்கையாக தோன்றின வார்த்தை. பல வீடியோக்குள்ளே சொல்லிக்கிட்டு வர்றேன். அதே போல் எனக்கு இதான் கடைசி பிறவி, 12ல் கேது. அதனால் 5ஆம் இடத்துல அனைத்து சுபகிரகங்களும் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறதெல்லாம். அதனால் எனக்கு வந்து மறுபிறவி கிடையாது, 5 பிறவி தான். முதல் பிறவி அந்த ஏற்கனவே போட்ட வீடியோவில் சிலப்பதிகாரத்தில் சொன்ன மாதிரி நாயக்கர் காலத்தில் ஒரு குதிரைப்படை வீரனாக இருந்து ஸ்ரீரங்கத்தில் அமைதியான காலங்களில், போர் இல்லாத அமைதியான காலங்களில் ஸ்ரீரங்கத்தில் காவல் படை வீரனாக இருந்தேன், கோயில் காவலாக இருந்தேன் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். எனது 2வது பிறவி துப்பாக்கி படை வீரனாக இருந்தேன். அது எப்படி அப்படிங்கிறதுக்கு பார்க்கும் பொழுது, எனக்கு இந்த டனாயக்கன் கோட்டைன்னு ஒரு நாவல் பாலகிருஷ்ண நாயுடு எழுதுனது, அதில் லைப்ரரியில் எடுத்து படித்தேன். ஒரு தடவை படித்தேன். அதாவது என்னுடைய இளம் வயதில் படித்தது, கிட்டத்தட்ட 30-40 வருடங்களுக்கு முன்பு படித்தது. அதன் மேல் எனக்கு ஒரு தனியாத ஒரு ஈடுபாடும் ஒரு பிரேமையும் உண்டு. அந்த நாவலை படிக்கும்போது எனக்கு அது என்னமோ என் சொந்த கதையை படிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அப்போவே. அப்புறம் மறுபடியும் இந்த வயசில் அது திரும்ப படிக்கணுங்கிறதுக்கு அந்த புக்கை எங்கெங்கெல்லாமோ தேடுறேன். எல்லா புஸ்தகாலையும் ஊருக்கு எந்தெந்த ஊருக்கு போனால் அங்கே உள்ள புக் ஸ்டாலில் தேடுவேன். ஹிக்கிங் பாதன்ஸ், மெட்ராஸ், எங்கெல்லாம் தேடிட்டேன், லைப்ரரியெல்லாம் தேடிட்டேன். கிடைக்கவே இல்லை அந்த புக்கு. அது மறுபதிப்பாக வரவே இல்லைன்னு. அப்புறம் திடீர்னு இன்னும் ஒரு அதிர்ஷ்டவசமாக அந்த புக்கு ஒரு பப்ளிகேஷன், அமிர்தா பப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு ஆன்லைனில் வந்தது. உடனே அவங்களுக்கு புக் பண்ணி கேட்டேன். நீங்கள் விபிபியில் அனுப்புகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கன்னாங்க. வந்துச்சு. அந்த புக்கை படிக்கிறேன். அதில் படித்து மறுபடியும் படிக்கும்பொழுது தான் நான் துப்பாக்கி படை வீரனாக அந்த டனாயக்கன் கோட்டை பாளையக்காரனாக வரும் பாலராஜா என்ற பாளையக்காரனாகவும் இருந்திருக்கலாம், அல்லது அந்த கோட்டையிலே ஒரு துப்பாக்கி படை வீரனாகவும் நான் சர்வ் பண்ணிக்கலாம், தெரியல. ஆனால் அந்த கோட்டைக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு என்பது எனக்கு தெரிந்தது. சரி, இது தெரிஞ்சோன்னா நேற்று என்ன பண்ண, சரி 2வது பிறவியும் தெரிஞ்சிருச்சு துப்பாக்கி படை வீரன். 3வது பிறவி நம்ம கேரளாவில் ஒரு சிற்றரசர் பரம்பரையில், ஜமீன் பரம்பரையில் அண்ணன் தம்பி 2 பேர், மூத்தவர் ஜமீன், நான் இளைய ஜமீனாக இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஏற்கனவே ஆதாரம் சொல்லியிருக்கேன். ஆச்சுக்குட்டிங்கிற வேர்டு அதை சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க பார்க்காதவங்களுக்காக சின்ன குட்டியாக சொல்கிறேன், கான்சியஸாக. எனக்கு என்னுடைய முதல் பேத்தி, என் மகள் வைத்து பேத்தி கேசிகான்னு சின்ன பிள்ளையில், இப்போ இல்லை, அதெல்லாம் சொல்கிறதுனா வந்து ஒரு 12 வருடங்களுக்கு முன்பு, அது பிறந்த உடனே அதான் முதல் பேத்தி. ஆச்சுக்குட்டி ஆச்சுக்குட்டின்னு கொஞ்சுவேன்னு சொல்லியிருக்கிறேன். அது என்ன ஆச்சுக்குட்டின்னு தமிழ் பேரே இல்லை, ஆட்டுக்குட்டின்னு கொஞ்சம், ஆச்சுக்குட்டின்னு என்னங்க வேணும்னு என் மனைவி கேட்டப்போ தெரியல எனக்குன்ட்டேன். பிற்காலத்தில் இப்பொழுது இந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஆச்சுக்குட்டி என்பது கேரளாவிலே ஒரு இனத்திலே, மன்னராக ஆண்ட ஒரு இனத்திலே அவர்கள் வைத்துக்கொண்டு ஒரு பட்டப்பெயர். அங்கு இன்றைக்கும் தன்னுடைய செல்லப்பிராலே ஆச்சுக்குட்டி என்று அழைக்கிறார்கள் என்பதை ஒரு சினிமாவில் கூட பார்த்த ஒரு பையன் கேரளா மலையாள படத்தில் தன் நாய்க்குட்டி ஆச்சுக்குட்டி ஆச்சுக்குட்டி அப்படின்னு கொஞ்சிறான். இதே வேட நான் என் பேத்தி கொஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்து இப்போ இந்த வருடத்தின் தொடக்கத்தில் அப்படிங்கும் பொழுது 23ல் நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆச்சுக்குட்டிங்கிற வேர்டு என் உள்ளத்துலேருந்து எப்படி வந்துச்சு. அப்போ நான் அதே மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது, அருமையான கனவு, மறக்க முடியாத கனவு. துடித்து எழுந்தேன். நான் வெட்டப்பட்டு சாவதை நானே பார்த்து உணர்ந்தேன். கேரளாவிலே உணர்ந்த அந்த கனவும் எனக்கு கேரளாவில் நான் பிறந்திருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அப்போ அதை சொல்லும் பொழுது ஆச்சுக்குட்டிங்கிறது ஒரு இனத்தின் ஒரு பட்டப்பேர். இப்போ கல்லர்கள் எத்தனை பட்டப்பேர் வச்சுருக்காங்க, வாண்டையார், கரையுண்டார், கரைமீண்டார் அப்படின்னு பல பட்டப்பேர். அது மாதிரி அங்கெல்லாம் ஒரு பட்டப்பேர் இருந்திருக்கு. ஏன்னா அந்த இனம் பெரும்பாரியான இனம் கேரளாவில். அதில் பலதரப்பட்ட மக்கள் இருந்திருக்கிறார்கள், பலதரப்பட்ட தொழில்கள் செஞ்சுருக்கிறார்கள். அப்போ பட்டங்களும் மாறுவதற்கு சான்ஸ் இருக்குது. மன்னர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அப்போது நேற்று பார்க்கும்போது 3வது பிறவி கேரளா, அதுக்கு வந்து எந்த விதமான எவிடன்ஸும் வரலையே அப்படின்னு இருக்கும்போது நான் ஆட்டோ ரைட்டிங் போது இன்று ஒரு வார்த்தை என்று ஒரு பிரிவு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, எனக்கு தெரியாத வார்த்தை, நான் அறியாத வார்த்தை. அது ஆங்கிலமாக இருக்கலாம், சமஸ்கிருதமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம். ஒரு வார்த்தையை அவங்க உஜ்ஜா போல் எழுத்து கூட்டி காமிப்பாங்க. அந்த வேர்டுக்கு அர்த்தம் இருக்கும், தொடர்பும் இருக்கும். அவங்க வந்து பேசுகிறாங்கிறதுக்கு இது ஒரு நிரூபணம். அப்படி ஒரு நிரூபணமாக என்னுடைய செஷன் பேச்சு முடிந்தோடனே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. இன்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சொல்லிட்டு போவாங்க. அந்த வார்த்தையில் ஈழவன் என்று சொன்னார்கள்.
அப்போ தான் ஈழவன் என்றால் மலையாளத்தில் கேரளாவில் ஒரு இனத்தின் பிரிவை குறிக்கிறது. அப்போது நேற்று தான் நமக்கு நினச்சிக்கிட்டு இருந்தோம் மூணாவது பிறை கேரளாவில் பிறந்தோமே, அதுக்கு என்ன ஒன்றும் ஆதாரம் இல்லையான்னு. இப்போது அந்த ஈழவன் என்கிற பிரிவை சேர்ந்த ஆச்சுக்குட்டி என்ற பட்டத்தை சுமந்து வந்த ஒரு இனத்தில் நான் இருந்திருக்கிறேன் என்பதற்கு நேற்று கொடுத்திருக்கிறார்கள். எனவே தான் ஈழவன் குணாளன் என்று இந்த சேனலில் பேரை மாற்றி வச்சுருக்கேன். அவங்களும் சொன்னாங்க, உங்கள் சேனல் பேரை முதல்ல மாற்று, ஆல்ரவுண்டு மாஸ்டர் குணாளன், ரொம்ப நீட்டமாக எலிவால் மாதிரி நீண்டிக்கிட்டு போகுது, அன்மார் வால் மாதிரி, அது குறை அப்படிங்கும் போது இந்த பேரை வை, நீ குணாளன் யார், ஒரு பிறவியில் நீ மூணாவது பிறவியில் ஈழவனாக இருந்த கேரளாவில் ஒரு மன்னர்கிட்ட ஜமீன் இளைய ஜமீனாக இருந்த போட்டுக்க, ஈழவன் குணாளன் போட்டுக்கன்னாங்க. நல்லா இருக்கும்னாங்க, ஈழவன்னு போட்டிருக்கேன். ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய சேனல்னால் புதிய பெயரோடு புதுப்பொலிவோடு இனிமேல் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, எல்லாம் செஞ்சு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.